ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இது பேர் சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். நாங்கள் சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வார்த்தை மழுவி வர்றதால நம்ம சேப்பக்கிழங்குன்னு சொல்கிறோம். அது இது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது. நம்ம முட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழகுழப்பு தன்மை வந்து நம்ம முட்டிக்கெல்லாம் எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் நமக்கு தேவை. அதுக்கு வந்து நம்ம அந்த வெண்டைக்காயிலலாம் இந்த குழகுழப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கிழங்குலேயும் இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க, வீட்டில் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு ரொம்ப சாம்பார், ரசம், அப்புறம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது காரமாக நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறோம்ல, அதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு இதில் மண்ணெலாம் இருக்கும், இந்த நார் மாதிரி மேலே இருக்கும், இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா அப்படியே குழஞ்சிரும். இது நான் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 kg வந்து இந்த கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா கழுவிக்கிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி கட்டி வச்சு இப்படி குத்துனிங்கன்னா உள்ளே போகும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் நமக்கு போதும். ஆனால் முழுசாக இருக்கணும். ஒரு விசில் இருந்தாலே போதும். இல்லைனா அப்படியே இந்த தோலெல்லாம் உரிச்சு குழன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரவுண்டாக. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னு நினச்சிங்கனாக்கா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்குது. அதனால் இந்த பேனில் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம 1 by 1 சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க இந்த சேப்பக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து இதை திருப்பி விட்டுருக்கோம். இனிமேல் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் வறுக்கும் போது எண்ணெய் வந்து சேர்த்து தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இது இப்போ நமக்கு வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். நம்ம சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.